சீர்காழி அருகே டெல்டா மாவட்டத்தில் முதன்முறையாக உயர் தொழில்நுட்ப முறையில் பசுமை குடில் அமைத்து வெள்ளரிக்காய் சாகுபடியில் 4 மாதத்தில் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டும் விவசாயி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர். மாவட்டம் தாலுகா தோறும் தோட்டப்பயிர்களை விற்பனை செய்ய உழவர் சந்தையை திறந்து அரசு நேரடி கொள்முதல் செய்ய தமிழக அரசுக்கு வெள்ளரி விவசாயி கோரிக்கை வைத்தனர். உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்களிப்பு இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு அடுத்தபடியாக காய்கறிகள், பழங்கள் இதனை தினம்தோறும் பொதுமக்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு வருகின்றனர். வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, மாம்பழம் மற்றும் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த வகையில் வெள்ளரிக்காயும் அதிகளவில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இதனை கோடைகால சாகுபடியாக இந்த டெல்டா மாவட்டத்தில் வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணியை விவசாயம் செய்து வந்தனர். தற்பொழுது மலைப்பகுதியில் எப்பொழுதும் விளையக்கூடிய ஒரு பொருளாக வெள்ளரி விவசாயம் விளைவித்து வந்த நிலையில் தற்போது டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக உயர் தொழில்நுட்ப முறையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உமையால்பதி கிராமத்தில் விநாயகம் மற்றும் அவரது மகள் மணிமொழி ஆகியோர் சேர்ந்து பசுமை குடில் அமைத்து அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை கொண்டு இந்த வெள்ளரி சாகுபடி செய்து வருகின்றனர். சுமார் 2000 சதுர மீட்டர் பரப்பில் 5000 விதைகளை பயன்படுத்தி சுமார் 4 மாதம் அதாவது 160 நாட்கள் மட்டுமே விளையக்கூடிய இந்த வெள்ளரியை மழை, வெயில், குளிர் என அனைத்து காலநிலையும் எதிர்கொள்ளும் வகையில் தோட்டக்கலைத்துறை உதவி மூலம் பசுமை குடிலை அமைத்து அவர்கள் அளிக்கும் விவசாய முறைகளை கேட்டறிந்து இந்த வெள்ளரி சாகுபடி சொட்டு நீர் பாசனம் மூலம் செய்து வருகின்றனர். இந்த வெள்ளரியானது மலைப்பகுதியில் மட்டுமே விளைந்து கொண்டிருக்க நிலையில் தற்போது முதல் முறையாக நெல் விளைவிக்கக்கூடிய கடைமடை பகுதியான சீர்காழி பகுதியில் நல்ல முறையில் வெள்ளரிக்காய் விளைவித்து தினம்தோறும் டன் கணக்கில் சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், ஒட்டன்சத்திரம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி லட்சக்கணக்கில் லாபத்தை பார்த்து வருவதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். இந்த உமையால்பதி கிராமத்துல நாங்க 1/2 ஏக்கர் வெள்ளரி சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த 1/2 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, விதை வந்து 6000 விதை சார். மல்டி ஸ்டார் குக்கும்பர், அதாவது யூரோப்பியன் குக்கும்பர் அப்படிங்கிற சீட வந்து செலக்ட் பண்ணி 1/2 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட விலை பார்த்தீங்கன்னா, விதையோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 40,000. இந்த 1/2 ஏக்கர்ல 5700 செடி வச்சிருக்கிறோம் சார். ஒரு ஒரு ரோவுக்கு 2 1/2 அடி 2 1/2 அடி 2 1/2 அடி கேப்ல வச்சிருக்கிறோம். இது வந்து சொட்டு நீர் பாசனம் பாசனம் வச்சு ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி வர மாரி நல்லா பசுமை குடில் அமைத்து உயர்தர தொழில்நுட்பத்துல நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் சார். நல்ல விளைச்சல் வருது. இதுக்கு முழு முதல் காரணம் தோட்டக்கலைத்துறையோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. இதுல மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தாங்க. "நல்லா பண்ணியிருக்கீங்க, அருமையா பண்ணியிருக்கீங்கம்மா" அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. இப்போ காய்ப்பு வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கு சார். அதாவது கொள்முதல் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ விளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வ வெண்ண விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வீக்கா வந்து ரூ. 20 ரூ. 25 அப்படிங்கிறாங்க. நாங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் சார் அனுப்பிட்டு இருக்கோம். கோயம்பேடு, ஓசூர், ஒட்டன்சத்திரம் அந்த மாரிலாம் அனுப்பிட்டு இருக்கோம். இப்ப அங்கேருந்தும் காய் வரத்து அதிகமா இருக்கிறதால, இதோட விலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாங்குறாங்க. ஆனா அது வந்து நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நான் சென்னைக்கு நான் டிரான்ஸ்போர்ட் அனுப்புறோம் அப்படின்னா, அதுவே நமக்கு வந்து வே விலையோட இது வந்து நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னா, நான் அங்க ஆளு வச்சு பெருக்கிறேன், ஒரு வண்டி அனுப்புறேன் அப்படின்னா, அதிகப்படியான விலை இருந்தது. ஒரு ரூ. 60க்கு மேல இருந்ததுன்னா, எனக்கு இந்த விலை கொஞ்சம் ஓரளவுக்கு லாபகரமானதா இருக்கும் சார். அதனால தமிழக அரசு வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து உழவர் சந்தையோ, இல்ல கொள்முதல் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு. தமிழக அரசே நேரடியா நமக்கு கொள்முதல் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்கன்னா, இன்னும் ரொம்ப நல்லாருக்கும் சார். இங்க விளைபொருள வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து நேரடி விற்பனை மூலமா எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லாருக்கும் சார்.
இதுதான் என்னோட கோரிக்கையாவும் வைக்கிறேன் சார் நான். நான் மயிலாடுதுறை மாவட்டம் உமையாள்பதி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இதில் வந்து பசுமை குடில் அமைச்சு நாங்கள் வெள்ளரி சாகுபடி செய்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா தோட்டக்கலையிலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சப்போர்ட் பண்ணி விளைச்சல் எல்லாமே ஓகே தான். எல்லாம் நல்ல முறையா நாங்கள் விளைய வச்சுட்ருக்கோம். இதில் என்னன்னா சரியான விற்பனைக்கு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. இதுக்கு வந்து இதில் இடைத்தரகர்லாம் நியாயமான லாபத்தை எடுத்து எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல விதமா செஞ்சு குடுத்தா நல்லாயிருக்கும். இதில வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அன்னைக்கு வந்து பார்த்து நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. மேலும் மேலும் எங்களுக்கு வந்து தோட்டக்கலையில என்னென்ன சப்சிடி இருக்கோ அதை எங்களுக்கு குடுக்கணும். நாங்க நல்லா சிறந்த ஃபார்மா நாங்க உருவாக்கி நல்ல முறையா கொண்டு வரணும். இந்த மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா செய்யணும்னு நாங்க விரும்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு அடுத்ததும் நாங்க இதே மாரி இன்னொரு இது கேட்டு ஏற்கனவே எழுதி குடுத்துருந்துருக்கோம். அதுவும் எங்களுக்கு குடுத்து கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தோட்டக்கலையில சப்சிடி மூலியமா இத எங்களுக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. தோட்டக்கலைக்கும் இந்த சார்பாக நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.